அன்பான குழந்தைகளா, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஓகே. நமக்கு பள்ளிக்கூடம் போக முடியறதில்லை, வீட்டில் இருந்தே தான் பாடங்களை படிச்சுட்டு இருக்கிறோம். இப்படி உங்களுக்கு நாங்கள் வகுப்பு இந்த வகையாக தான் உங்களுக்கு நாங்கள் வகுப்பு நடத்திட்டு இருக்கிறோம் அல்லவா? எல்லாரும் வகுப்பு நல்லா கவனிக்கணும், எப்பவுமே பார்க்கணும், எல்லா வகுப்பையும் பார்க்கணும். சரியா? நீங்கள் தான் நோட்டு, பேனா, பென்சில் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களா? எடுத்து வச்சிருக்கீங்களா? சரி, ஓகே. அப்போ நம்ம தட்டுவோம், கை தட்டுவோம், நிகழ்ச்சி போலாமா? எல்லாரும் எழுந்திரிச்சுங்க, எல்லாரும் எழுதுங்க. நல்லா பாருங்க, சார் எப்படி கை தட்டுன்னு பாருங்க. அது போல் நீங்க தட்டணும். ரெடி? 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3. எல்லாரும் நல்லா தட்டுனீங்களா? உட்காந்துங்க. குழந்தைகளா, நம்முடைய வகுப்புல நிறைய செயல்பாடுகள் நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த செயல்பாடுகளை குழந்தைகள் நமக்கு அனுப்பி கொடுத்து தந்திருக்கிறார்கள். அதை நீங்க எல்லாரும் பாருங்க. 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3. பார்த்தீர்களா? பிடித்திருந்ததா? இதுபோல நிறைய பிரதிபலிப்புகளை நீங்கள் அனுப்பி தரணும். நம்ம வகுப்பில் கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் நீங்கள் வீட்டிலிருந்து செய்ய வேண்டியதை செய்து உங்கள் ஆசிரியருக்கு அனுப்பி கொடுக்கணும். அதனுடைய சிறப்பாக இருக்கிறத அவங்க நமக்கு அனுப்பி தருவாங்க. அதை உங்களுக்கு வரும் வகுப்புகளில் போட்டு காண்பித்து தரோம். ஓகேவா? நாம் கடந்த வகுப்பில் பொம்மைக்காரர்கிட்ட ஒரு பொம்மை வாங்கியிருந்தோம். நல்ல அழகான ஒரு பொம்மையை நாம் வாங்கியிருந்தோம். அது எத்தனை ரூபாய் கொடுத்து அந்த பொம்மையை வாங்கினோம்? அதாவது 60 அப்படின்னு வரும். இவ்வளவு நீங்க இப்ப சொல்ல வேண்டாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்ல வேண்டாம். சார் அதை எவ்வளவு ரூபாங்கிறத நான் உங்களுக்கு காண்பித்து தரேன். சாரு அந்த பொம்மையுடைய விலையை கண்ணை மூடிக்கொண்டே கண்டுபிடிப்பேன். அதுல சரியான பாருங்க, சரியா இருந்தா சரின்னு சொல்லுங்க, தவறா இருந்தா தவறுன்னு சொல்லுங்க. ஓகேவா? சரியா? தவறுங்க சார். தவறா? இது எவ்வளவு? 60 கூட்டல் 2 62. ஓ, சரி சரி. இப்ப சரியா? தவறுங்க சார். இது தவறா? இது எவ்வளவு? 60 கூட்டல் 7 67. ஓ, சரி சரி. இப்ப சரி இல்லவா? சார் இது தவறுங்க சார். இதுவும் தவறா? இது எவ்வளவு? 60 கூட்டல் 9 சமம் 69.
ஓ ஓகே ஓகே. இதுவோ? தவறுங்க சார். இதுவும் தவறா? இப்ப எவ்வளவு இது? கூட்டல் 5 சமம் 65. ஓ இது அல்ல. இப்ப பாருங்க. தவறுங்க சார். இதுவும் தவறா? இது எவ்வளவு? 60 கூட்டல் 3 63. ஓகே ஓகே. இப்போ இது சரியா? தவறுங்க சார். இதுவும் தவறா? இது எவ்வளவு? 60 கூட்டல் 1 61. ஓ சரி. இது சரியா? சார் இது தவறு. இதுவும் தவறு. ஓ இது எவ்வளவு? இது 60 கூட்டல் 6 சமம் 66. சரி. இது பாருங்க. இல்லை தவறு. இதுவும் தவறா? இது எவ்வளவு? 60 கூட்டல் 4 சமம் 64. ஓ சரி சரி. இப்ப பாருங்க. சரிங்க சார். சரியா? எவ்வளவு இது? 60 கூட்டல் 8 68. எஸ் கரெக்ட். 68 ரூபாய். இப்போதான் எனக்கு ஞாபகம். 68 ரூபாய் தான் அந்த பொம்மையோட விலையா இருந்தல்லவா? ஓகே ஓகே ஓகே. ரொம்ப சந்தோஷம். அன்பார்ந்த குழந்தைகளா, மிகவும் அருமையாக சொல்லியிருந்தீர்கள் அல்லவா? சூப்பரா சொன்னீங்க. அப்படி என்றால் உங்களுக்கு நான் இப்ப சில எண்களை காண்பிக்கிறேன். அதுவும் நீங்கள் சுலபமாக சொல்வீர்கள் என்று நினைக்கின்றேன். பார்க்கலாமா? பாருங்கள். இந்த எண் என்னவாகும்? நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். 20 கூட்டல் 3 என்னது? சரி 23. வெரி குட். இது என்னன்னு சொன்னா சொல்லுங்க. சரி 30 கூட்டல் 5 35. சரி. இந்த எண் என்னது சொல்லுங்க. சரி அக்கா 60 கூட்டல் 9 69. மிகச்சரி. இந்த எண் 10 கூட்டல் 8 சரி 18. வெரி குட். இந்த எண்ணை சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி 50 கூட்டல் 7 57. சரி இதை சொல்லுங்கள். 70 கூட்டல் 4 சொல்லுங்க. 74. சரி இதை பாருங்கள். 90 கூட்டல் 1 91. சரி இந்த எண்ணையும் சொல்லுங்கள். 40 கூட்டல் 6 46. சரி இதையும் சொல்லுங்கள் பார்க்கலாம். 80 கூட்டல் 2 82. மிகச்சரி. ரொம்ப சிறப்பாக சொன்னீர்கள். ரொம்ப நல்ல குழந்தைகள். ரொம்ப அழகாக சொன்னீர்கள். எல்லா எண்களையும் மிகவும் சிறப்பாக சொன்னீர்கள் அல்லவா? இனி இது போன்ற எண்கள் எங்கு வந்தாலும் உங்களால் சுலபமாக சொல்ல முடியும். அப்படித்தானே? ஓகே குழந்தைகளா, எல்லாருமே மிகவும் அருமையாக சொன்னீர்கள். எல்லாமே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நீங்க எல்லாம் சரியாக சொன்னதுனால உங்களுக்கு ஒரு கதை சொல்லலாம் நான் நினைக்கிறேன். கதை வேணுமா? சொல்லலாமா? ஓகே ஓகே சொல்லலாம். ஒரு முயல் ரொம்ப பசியோட இப்படியே உணவு தேடி அலைஞ்சிட்டு இருக்கு. உணவு தேடி தேடி அலைஞ்சு ஒரு இடத்துல போனதுமே உணவு கிடைத்தது. அந்த உணவு கிடைத்ததும் அது என்ன பண்ணுச்சுன்னா அந்த உணவையும் எடுத்துட்டு நேராக தன்னுடைய இருப்பிடத்திற்கு சென்றது. இருப்பிடம்னா என்னது? அதனுடைய வீட்டிற்கு சென்றது.
சாப்பிடாம நேரம் எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு போயிடுச்சு. அங்க வீட்டுக்கு உள்ள போனதுமே 2 அழகான சின்ன குட்டி முயல்கள். ஒரு குட்டி முயலோட பேரு சின்னு, இனி ஒரு குட்டி முயலோட பேரு மின்னு. 2 பேரும் தன்னுடைய கூட்டுக்குள்ள விளையாண்டுட்டு இருந்தாங்க. அம்மா வர்றதை பார்த்ததுமே ஓடி போய் அம்மாவை போய் கட்டி பிடிச்சார்கள். போது உணவு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அம்மாவை போய் கட்டி பிடிச்சாங்க. அம்மாவும் அந்த குழந்தைகளை வாரி அடைத்தார்கள். அப்புறம் கொண்டு வந்த உணவு என்ன பண்ணிச்சு, 3 பேருமே சமமா பங்கு போட்டு சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு இருக்கும்போது சின்ன முயல் கேட்டது, அம்மா நாங்களும் இனிமேல் உங்க கூட வெளியே வரட்டுமா, நாங்களும் உணவை தேடி வர்றோம், நாங்களும் உங்க கூட வர்றோம் அப்படின்னு சொல்லிச்சு. அம்மா முயல் சொன்னாங்க, வேண்டாம் வேண்டாம், இப்பெல்லாம் நீங்க வரக்கூடாது, நாள் கழிச்ச பிறகு வெளியே போகலாம். நமக்கு வெளியே போனோம்னா நம்மளுடைய எதிரியான பருந்து நம்மளை தாக்க வரும். அந்த டைம்ல நமக்கு வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் நம்ம ஓட வேண்டிய, அதாவது தப்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த நேரத்தில் நமக்கு அதனுடைய அந்த திறமை நமக்கு இருக்கும். அப்பதான் உங்களை நான் வெளியே கூட்டிட்டு போவேன். இப்ப நீங்க வெளியே போக வேண்டாம், உங்களுக்கு தேவையான உணவை நான் கொண்டு வந்து தர்றேன்னு சொல்லி. இப்படியே கொஞ்ச நாள் கழிஞ்சதுன்னு அம்மா முயலுக்கு வயசாயிருச்சு. அம்மா முயலுக்கு வெளியே போக முடியல. இந்த 2 சின்ன குட்டியும் மின்னு குட்டியும் ரொம்ப தைரியசாலி ஆயிட்டாங்க, பலசாலி ஆயிட்டாங்க, சுட்டி பசங்களா மாறிட்டாங்க 2 பேரும். அப்போ அம்மா சொன்னாங்க, தங்கங்களா நீங்க போய் உணவை தேடிட்டு வர்றீங்களா, உணவை தேடி கிடைச்சு கொண்டு வாங்க, நம்ம இங்க வந்து சாப்பிட்டுக்கலாம், என்னால வெளியே போக முடியல அப்படின்னு சொன்னாங்க. 2 முயல் குட்டிகளுக்கும் சின்னவுக்கும் மின்னுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஓ, நம்ம தாராளமா நாங்க போய் கொண்டு வர்றோமா அப்படின்னு சொல்லி 2 பேருமே போனாங்க. 2 பேரும் போய் அலைந்து போகும் பொழுது ஒரு பருந்து வருது. தப்பிக்கிறதுக்காக ரொம்ப வேகமா இப்போ ஓடுறாங்க, வேற பொந்துக்குள்ள போறாங்க. எப்படி இல்லாம கஷ்டப்பட்டு தப்பிச்சிடறாங்க. பருந்துகிட்ட இருந்து 2 பேரும் சின்னவும் முயலும் மின்னும் முயலும் தப்பிச்சிடறாங்க. திரும்பவும் உணவு தேடுறாங்க. உணவு தேடி நிறைய கேரட் கிடைச்சது. இவங்களுக்கு முயல் குட்டிகளுக்கு நிறைய கேரட் கிடைச்சது. 2 பேரும் தங்களுக்கு கையில வாரி அள்ளி எடுத்து முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டு நேரம் எங்க போறாங்க, கூட்டுக்கு போறாங்க. நேரா வீட்டுக்குள்ள போய் அம்மாட்ட கொண்டே கொடுக்குறாங்க. அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பரவாயில்லையே, ரொம்ப தைரியசாலி ஆயிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அம்மாவுக்கு. அப்புறம் அம்மா சொன்னாங்க, கொண்டு வந்த கேரட்டை எண்ணி பாருங்க, எண்ணி நம்ம 3 பேருக்கும் சமமா பங்குங்கன்னு சொன்னாங்க. இப்போ நீங்க இப்போ முதல்ல கொண்டு வந்தது மொத்தமா எண்ணி பாருங்கன்னு சொல்லிச்சு. அப்போ சின்னவும் மின்னுவும் என்ன பண்ணாங்க, முதல்ல சின்ன கொண்டு வந்து எண்ணிச்சு. சின்ன எதுவும் கொண்டு வந்திருக்கு, 21 கேரட் கொண்டு வந்திருக்கு. 21 சின்ன கொண்டு வந்த கேரட் 21. ஓகே, மின்னும் எவ்வளவு கொண்டு வந்தது தெரியுமா, 15. 2 பேரும், ஒரு ஆள் 21, ஒரு ஆள் 15 கேரட்டுகளை கொண்டு வந்திருக்காங்க. இனி நம்ம இதை என்ன பண்ண சொல்லிக்கிறாங்க அம்மா, இதை 2ஐயும் சேர்த்து மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம 3 பேரும் பங்கு போட்டு சாப்பிடணும்னு சொல்லிடுச்சு. அப்போ இதை 2ஐயும் அவங்க சேர்த்து கூட்டி எண்ண தொடங்கினாங்க. இவங்க எண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப நேரமாச்சு, எண்ணியே தீரல. அம்மாவும் யோசிச்சாங்க, என்னடாது இவங்க இனி எண்ணியவே முடியலையே, என்னவா இருக்கும்னு சொல்லி அம்மா போய் கேட்கறாங்க, என்ன கண்ணுங்களா எண்ணி முடிச்சிட்டீங்களா, ஏன் இவ்வளவு நேரமாகுது எண்ண முடியல அப்படின்னு கேட்டாங்க. 2 பேரும் ரொம்ப சங்கடப்பட்டு, அம்மா எங்களால எண்ண முடியலம்மா, நாங்க எண்ண மறந்து போகுதுமா, எண்ணவே முடியல, இது எப்படிமா இதை சேர்த்து என்றது, இது எப்படி கூட்டி என்றது எங்களுக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. அம்மா அவங்க சிரிச்சுக்கிட்டு சொன்னாங்க, தங்கங்களா இது எண்ணறதுக்கு சுலபமான வழிகள் இருக்கு, நான் உங்களுக்கு அதை எப்படி கூட்டி, அதாவது சேர்த்தி என்றது அப்படிங்கறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க. குழந்தைகளா, அம்மா முயல் சொல்லிக் கொடுத்தது அந்த 2 எண்களையும் கூட்டுவதற்காக சொல்லிக் கொடுத்தார்கள். முதலில் சின்னு எவ்வளவு கொண்டு வந்தாங்க, 21. பாருங்க, சின்ன முயல் எவ்வளவு கொண்டு வந்தது, 21. மின்னு முயல் 15. மின்னு எவ்வளவு கொண்டு வந்தது, 15.
அம்மா முயல் சொல்லி கொடுத்தாங்க இதை கூட்டுறதுக்கு. நல்லா நீங்களும் பார்த்துக்குங்க. இதுல 21, 15 இந்த 2 எண்களையும் கூட்ட வேண்டும். முதலில் 21ல 10கள் எவ்வளவு, 1கள் எவ்வளவு கண்டுபிடிக்கும். 21ல எத்தனை 10கள் இருக்குது? 2 10கள். அப்போ 20. 20 1கள் எவ்வளவு? 1. 15ல எத்தனை 10கள்? ஒரு 10. 1கள் எவ்வளவு? 5. ஓகேவா? இது பாருங்க, 10களை இந்த பக்கம் எழுதுவோம், 1களை அந்த பக்கம் எழுதணும். 10கள் எல்லாம் சொல்லுங்க. இங்க எத்தனை 10? இங்க இருக்கிறது 20. அப்புறம் இது 10 இருக்கு, ஒரு 10. 1கள் பாருங்க, 1 இருக்கு, திரும்ப 5 இருக்கு. இப்படித்தானே? இங்க இது ரெண்டையும் சேர்த்து கொள்ளுங்க. 20 கூட்டல் 10. 20 10 எவ்வளவு? 30. 5ம் 1ம் எவ்வளவு? 6. இந்த ரெண்டையும் கூட்ட வேண்டும். 30 கூட்டல் 6 உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். 30 கூட்டல் 6 எவ்வளவு? 36. 36. சின்னவும் மின்னவும் கொண்டு வந்த கேரட்டுகள் மொத்தம் எத்தனை? 36. இப்படி சுலபமா அம்மா முயல் 2 குட்டிகளுக்கும் கூட்டி காண்பித்து கொடுத்தார். குழந்தைகளா, அம்மா முயல் அந்த 2 எண்ணம் எப்படி சுலபமாக கூட்டலாம் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்தார்கள். உங்களுக்கும் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அல்லவா? ஓகே. இனி அம்மா முயல் கேட்டார்கள், யாரு அதிகமாக கேரட் கொண்டு வந்திருக்கிறார்கள்? ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்ததுல யாரு கூடுதலாக கேரட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? கூடுதலாக யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத அதுவும் அம்மா முயல் சொல்லி கொடுத்தாங்க, போட்டு காண்பித்தாங்க. பார்த்துக்குங்க. சின்ன கொண்டு வந்த கேரட் பாருங்க. கேரட் எவ்வளவு? 21 கேரட் தானே? அது வரிசையாக அதில் உள்ளது. 21 கேரட் அதுல வரிசையாக உள்ளது. அடுத்து மின்னு கொண்டு வந்த கேரட் எவ்வளவு? 15. அதுவும் வரிசையாக உள்ளது. இப்ப பாருங்க, உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும் யாரு அதிகமான கேரட் கொண்டு வந்துள்ளார்கள் அப்படிங்கிறது தெரியும். யார் கொண்டு வந்திருக்காங்க? உங்களுக்கே பார்த்தா தெரியும். யாரு? சின்னு தான் அதிகமான கேரட் கொண்டு வந்திருக்கு. எவ்வளவு அதிகமாக கொண்டு வந்திருக்காங்க? அதாவது மின்னுவை விட சின்னு எவ்வளவு கூடுதலான கேரட் கொண்டு வந்திருக்காங்க, எவ்வளவு கூடுதல் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நினைக்கிறேன். இந்த 15 முடிஞ்சால் அடுத்தது நீங்க எண்ணி பார்க்க 15 வரை உள்ளதை விட்டுட்டு பாக்கி உள்ளதை எண்ணி பார்த்தா போதும். 1 2 3 4 5 6 கேரட் கூடுதல். மின்னு கொண்டு வந்த கேரட்டை விட சின்ன கொண்டு வந்த கேரட் 6 எண்ணம் கூடுதல். ஓகேவா? சரி. இனி இது இவங்க என்ன பண்றாங்க? சரியா பங்கு போட்டு சாப்பிடணும். அப்படித்தானே? 3 பேருக்கும் சமமா இதை பிரிக்கணும். இது எப்படி பிரிக்கிறது 3 பேருக்கும்? அதுவும் அம்மா முயல் 3 பேருக்கும் சரியாக பிரித்து கொடுத்தார்கள். குழந்தைகளா, அம்மா முயல் இந்த 36 கேரட்டையும் சமமாக எப்படி பங்கிடுவது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பாருங்க, நீங்களும் கவனிச்சுக்கங்க அதை. ஓகேவா? அப்ப மொத்தம் எவ்வளவு கேரட்டு? 36. இந்த 36 கேரட்டை தான் 3 பேருக்கும் சமமாக பங்கிட வேண்டும். அம்மா முயல் சொன்ன ஒரு சூத்திரம் என்னன்னா, 10கள் எத்தனை, 1கள் எத்தனை தனித்தனியாக எழுத வேண்டும் சொன்னாங்க. 10கள் எத்தனை இருக்கு? 3 10கள் இல்லவா? 3 10கள் பாருங்க. 1 2 3 10கள். 1கள் எவ்வளவு இருக்கு? 6 1கள். 1 2 3 4 5 6 ஒன்றுகள் இருக்கா? 1 2 3 4 5 6. இதைத்தான் நம்ம பங்கிட வேண்டும். யாருக்கெல்லாம்? முதல்ல அம்மா முயல். அம்மா முயல். அடுத்தது சின்ன முயல். அடுத்தது மின்னு முயல்.
இந்த 3 பேருக்கும் தான் பங்கிடுவது. முதல்ல 10க்குள்ள 3 பேருக்கும் போடலாம். முதல் 10 இதை எடுத்து ஒரு ஆளுக்கு போட்டாச்சு. அடுத்தது ஒரு 10, அதுவும் ஒரு ஆளுக்கு. மீண்டும் ஒரு 10, அதெல்லாம் போட்டாச்சா. அடுத்து 1க்கு அதே போல போடணும். முதல்ல ஒரு 1, அடுத்த ஒரு 1 அடுத்த ஆளுக்கு, அடுத்த 1 அடுத்த நம்பருக்கு, அடுத்த 3 பேருக்கு கொடுத்தாச்சு. இனியும் இருக்கு. இந்த 1 போட்டாச்சு, இந்த 1 சின்னவுக்கு, இந்த 1 மீண்டும். இப்ப எல்லா 10களையும் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, 1களையும் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. இனி பாருங்க, இதுல மொத்தம் எவ்வளவு இருக்கு எண்ணி பாருங்க. அம்மா மயிலுக்கு எவ்வளவு? 10, 11, 12. சின்ன மயிலுக்கு பாருங்க 10, 11, 12. மின்னு மயிலுக்கு 10, 11, 12. எல்லாருக்கும் சமமாக வந்திருக்கிறது. எவ்வளவு? 12, 12, 12. 3 பேருக்கும் சரியாக பகிர்ந்துள்ளார்கள். ஓகேவா குழந்தைகளா? அம்மா முயல் 3 பேருக்கும் சமமாக பகிர்ந்து கொடுத்திருக்கிறார்கள் அல்லவா? சின்ன முயலும் மின்னு முயலும் அந்த கிடைத்த 12 விதமுள்ள கேரட்டை சாப்பிட்டு 3 பேருமே உறங்க போய்விட்டார்கள். ரொம்ப சந்தோஷமாக 3 பேரும் உறங்க போய்விட்டார்கள். ஓகேவா? கதை பிடித்திருந்ததா? பிடித்திருந்ததா? ஓகே. நம்ம இந்த கதையில வந்த சின்னும் மின்னும் போலவே நம்ம புத்தகத்துல ஒரு காகமும் குருவியும் இருக்கு. அவங்களும் இது போல சின்னும் மின்னும் செய்தது போல அவங்களும் என்னெல்லாம் பண்ணனாங்கன்னு பார்க்கலாமா? காகமும் குருவி என்ன செய்தார்கள் பார்க்கலாமா? நம்ம புத்தகத்தை எடுத்துக்கங்க. கணித புத்தகத்துல பக்கம் எண் 35 அதை எடுத்துக்கங்க. அதுல பாருங்க இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். எடுத்துக்கங்க, எல்லாருமே எடுங்க. அதை ஒரு முறை நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்களுக்கு தெரியுமான்னு பார்ப்போம். நீங்களும் வாசித்து பாருங்க. அப்புறம் நான் வேணா ஒரு முறை உங்களுக்கு சொல்லித்தரேங்க. நீங்களும் வாசித்து பாருங்க. பாருங்க. ஓகே, இனி நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். பாருங்கள் 35ஆம் பக்கம். எத்தனை ஆஹா நல்ல பழம் காகம் சொன்னது. புட்டு சுட்டு விளையாடலாமா குருவி கேட்டது. என்னிடம் 23 கொட்டாங்குச்சிகள் உண்டு காகம் சொல்லியது. குருவி என்ன சொல்லுச்சு? 1, 2, 3 அப்படியே எண்ணி எண்ணி 14. என்னிடம் 14 உண்டு. இருவரிடமும் சேர்ந்து மொத்தம் எத்தனை கொட்டாங்குச்சிகள் உள்ளன? கொட்டாங்குச்சிகள் அப்படின்னு சொல்லுகிறேன். என்ன கொட்டாங்குச்சிகள்? என்ன கொட்டாங்குச்சிகள் சொன்னா சிரட்டை. சிரட்டை தான் அவங்க கொட்டாங்குச்சின்னு சொன்னாங்க. சரியா? காகத்திடம் 23 கொட்டாங்குச்சிகள் உண்டு. குருவியிடம் 14 கொட்டாங்குச்சிகள் உண்டு. இருவரிடமும் சேர்த்து மொத்தம் எத்தனை கொட்டாங்குச்சி உள்ளன அதான் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த 23ஐயும் 14ஐயும் நீங்கள் சேர்த்து, அதாவது கூட்டி இந்த கட்டத்திற்குள் நீங்கள் எழுத வேண்டும். அதை உங்களுக்கு சேர்த்துவதற்கு எப்படி கூட்டுவது என்பதற்கு சுலபமாக இருக்கத்தான் சின்னுவும் மின்னுவும் கொண்டு வந்த கேரட் எப்படி கூட்டினார்களோ அதுபோல நீங்கள் காகத்திடமும் குருவியிடமும் உள்ள கொட்டாங்குச்சிகளை கூட்டி இந்த கட்டத்திற்குள் எழுத வேண்டும். அடுத்தது பாருங்க, மண் புட்டு சுடலாமா? என்ன மண் புட்டு? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? மண் புட்டு, மண்ணுல புட்டு சுடுறது. அந்த மண்புட்டு விளையாட்டெல்லாம் குழந்தைகள் விளையாடுறாங்க. அதைத்தான் இங்க சொல்றாங்க. மண்புட்டு சுடலாம். பாருங்க, காகமும் குருவியும் மண்புட்டு சுட்டு விளையாட தொடங்கியது. காகம் 21 மண்புட்டு சுட்டது. குருவியோ 16 மண்புட்டு சுட்டது. கூடுதல் மண்புட்டு சுட்டது யார்? அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல கூடுதல் மண்புட்டு சுட்டது யார் அப்படின்னு இந்த கட்டத்தில், நீளமான கட்டத்தில் எழுத வேண்டும்.
அதை நீங்க செய்வதற்கு உங்க நோட்டு புத்தகத்துல நீங்க மண்புட்டை வரைந்தால் போதும். காகம் என்ற பெயர் எழுதி 21 மண்புட்டு வரைய வேண்டும். 21 மண்புட்டு வரையறதுன்னா எப்படி, வட்ட வட்டமா நீங்க போட்டா போதும். அதுக்கு கீழே குருவின்னு எழுதி 16 மண்புட்டை வரைய வேண்டும். அதுல பாருங்க, ரெண்டுமே பக்கத்துல போட்ட பிறகு கூடுதல் மண்புட்டு சுட்டது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களோட பேரை அந்த கட்டத்துல நீங்கள் எழுதணும். இனி எத்தனை கூடுதல்? 16, 21. குருவி சுட்டது 16, காகம் சுட்டது 21. கூடுதல் யாரு அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அது எவ்வளவு கூடுதல் அப்படிங்கறதும் கண்டுபிடிக்கணும். நம்ம சின்னவும் மின்னவும் கேரட்ல எவ்வளவு கூடுதல் கண்டுபிடித்தது போல இதுலயும் நீங்கள் எவ்வளவு மண்புட்டு கூடுதல் அப்படிங்கறது கண்டுபிடித்து அந்த கட்டத்திற்குள் எழுத வேண்டும். இனி இருவரும் சேர்ந்து சுட்ட மண்புட்டுகள் எத்தனை? இருவரும் சேர்ந்து சுட்ட மண்புட்டுகள், அதாவது 21 மண்புட்டும் 16 மண்புட்டும், இதை இரண்டையும் சேர்த்து மொத்தம் எத்தனை மண்புட்டுகள் அப்படிங்கறத நீங்க இந்த கட்டத்தில் எழுத வேண்டும். அதுவும் உங்களுக்கு நன்றாக தெரியும். நம்ம ஏற்கனவே சின்னவும் மின்னவும் கொண்டு வந்த கேரட்டை அம்மா முயல் கூட்டி காண்பித்து கொடுத்துள்ளது. அதுபோல நீங்களும் இந்த மண்புட்டையும் கூட்டி அந்த கட்டத்திற்குள் எழுத வேண்டும். இனி பாருங்க, அடுத்த பக்கம் 36ஆம் பக்கத்துல அந்த காகமும் குருவியும் சுட்ட மண்புட்டுகள் மொத்தம் எவ்வளவு என்று நீங்கள் கண்டுபிடித்திருப்பீர்கள் அல்லவா? அந்த மொத்தம் மண்புட்டு அவங்க வச்சு பார்த்துட்டு இருக்கிற டைம்ல ஒரு குறும்புக்கார குரங்கு அவங்க மண்புட்டு சுட்டு வச்சதுக்குள்ள இடையில இப்ப என்ன ஆயிருக்கும்? மண்புட்டுவா சிலது உடைஞ்சிருக்கு அல்லவா? அப்படி ஓடும் பொழுது என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? புத்தகத்துல பக்கம் எண் 36 எடுத்து பாருங்க. அதுல இருக்கு பாருங்க, குறும்புக்கார குரங்கு தாய் மண்புட்டு. குறும்புக்கார குரங்கு குறுக்கே ஓடியது. ஐயோ, 7 புட்டுகள் உடைந்து போனதே. இரண்டும் அழுதன. உடையாத மண்புட்டுகள் எத்தனை? காகமும் குருவியும் சுட்டு வைத்த மண்புட்டு மொத்தமா இருந்ததுல 7 மண்புட்டு இந்த குரங்கு உடைத்து விட்டது. அப்ப உடையாத மண்புட்டுகள் மீதம் எவ்வளவு அப்படிங்கறது இந்த கட்டத்தில் நீங்க எழுத வேண்டும். இந்த காகமும் குருவியும் அவன் உடையாத மண்புட்டை எண்ணி பார்த்து இருந்தாலும் 7 மண்புட்டு உடைஞ்சு போச்சுன்னு ரொம்ப சங்கடத்தில் இருந்தாங்க. அப்படி சங்கடத்தில் இருக்கும்போது இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, 2 பேரும் பறந்து போய் இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னு இனியும் புத்தகத்தில் இருக்கு. பார்ப்போமா? பாலு மாமா வீடு. காகமும் குருவியும் வருத்தத்தோடு பறந்தன. வழியில் பாலு மாமா வீடு கட்டி கொண்டிருப்பதை பார்த்தனர். அவர் அடுக்கி வைத்திருந்த கற்களில் அமர்ந்தனர். ஒவ்வொரு கூட்டத்திலும் எத்தனை கற்கள் உள்ளன? குழந்தைகளா, நீங்கள் இதில் செய்ய வேண்டியது என்ன? இந்த பாலு மாமா வீடு கட்டுறதுக்கு செங்கற்கள் வைத்துள்ளார்கள் அல்லவா? 2 குட்டு அதில் இருக்கிறது. ஒரு குட்டுல காகமும் இனியொரு கல் குட்டுல குருவியும் அமர்ந்தது. காகம் அமர்ந்த செங்கல்கள் மொத்தம் எத்தனை அப்படிங்கிறது அந்த கட்டத்தின் கீழே எழுத வேண்டும். குருவி அமர்ந்துள்ள செங்கற்கள் மொத்தம் எத்தனை அப்படிங்கிறத அதுக்கு கீழுள்ள கட்டத்தில் எழுத வேண்டும். இது 2 எழுதிட்டீங்கன்னா திரும்ப மொத்தம் எத்தனை கற்கள் உள்ளன, அதாவது இந்த 2 காகமும் குருவியும் அமர்ந்த செங்கற்கள் மொத்தம் எத்தனை செங்கற்கள் உள்ளன அப்படிங்கிறத இந்த கட்டத்தில் நீங்கள் எழுத வேண்டும். குழந்தைகளா, இந்த செயல்பாடுகள் சுலபமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காரணம், நம்ம சின்னும் மின்னும் செய்த அந்த செயல்களை பார்த்தா போதும், அவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்தா போதும் இந்த கடிதங்களை நமக்கு செய்ய முடியும். இந்த செயல்பாடுகள் எல்லாம் நீங்க சுலபமா செய்துட்டு நீங்க உங்க வகுப்பு ஆசிரியர்களுக்கு அனுப்பி கொடுக்க வேண்டும். சரியா? ஓகே, நாம் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.